நமஸ்தே. இப்போ நம்ம பிராத்தமிக் புக்கில் இருக்கிற பாடம் 12 லெசன் 12 பாட் பாரக் அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மைம் ராத்கோ வாபஸ் ஆவுங்கா இது வரைக்கும் முன்னாடி இருக்க வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் லைன் அடுத்த வரி, முரளி தும் அப் அங்க்ரோஜி படோகே யா இந்தி. முரளி இப்போது ஆங்கிலம் அல்லது இந்தி படிப்பீர்களா? முரளி will you study English or Hindi now? இந்தி இல்லைனா இங்கிலீஷ் இப்போ படிப்பீங்களான்னு கொஸ்டின் கேட்குறாங்க. மைம் அப் இந்தி படுங்கா, ராத் கோ அங்க்ரோஜி படுங்கா. இப்பொழுது இந்தி, இரவில் ஆங்கிலம் படிப்பேன். ஐ வில் ஸ்டடி ஹிந்தி நவ். இப்போ நான் ஹிந்தி படிப்பேன். அப் அப்படின்னா இப்போ, நவ். இங்கிலீஷ் அட் நைட், இங்கிலீஷ் ராத் கோ அங்க்ரோஜி படோகா. நைட்டில் நான் இங்கிலீஷ் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். தும் கணித் கப் கரோகே, நீங்கள் எப்பொழுது கணிதம் படிப்பீர்கள்? அதாவது எப்போ மேக்ஸ் போட்டு பார்ப்பீங்க? when will you do maths? மைம் கணித் கல் சுப கருங்கா, நாளை காலை கணிதம் போட்டு பார்ப்பேன், அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுவேன், செய்வேன். நாளை காலை கணிதம் செய்வேன். ஐ வில் டூ த மேக்ஸ் டுமாரோ மார்னிங், நான் காலையில் தான், நாளைக்கு காலையில் கணிதம் மேக்ஸை பார்ப்பேன், மேக்ஸ்லாம் போட்டு பார்ப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். கியா தும் ஆஜ் பாஜார் ஜாவோகே, இன்று சந்தைக்கு செல்வீர்களா? வில் யூ கோ டு த மார்க்கெட் டுடே, இன்னைக்கு நீங்கள் மார்க்கெட்டுக்கு போவீங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. நஹி மைம் ஆஜ் பாஜார் நஹி ஜாவுங்கா, இல்லை நான் இன்று சந்தைக்கு செல்ல மாட்டேன். நோ ஐ வில் நாட் கோ டு த மார்க்கெட் டுடே, இன்னைக்கு நான் மார்க்கெட்டுக்கு போகல, சந்தைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது சந்தர்ப்ப பொருள் அறிக. மீனிங்ஸ், தின் டே நாள், ஷாம் கோ இந்த ஈவினிங் மாலையில், சுட்டி ஹாலிடே விடுமுறை, மந்திர் டெம்பிள் கோவில், ஆஜ் டுடே இன்று, ஜரூர் சர்டன்லி கட்டாயம், ஆஜ் டுடே இன்று, தியோஹர் ஃபெஸ்டிவல் பண்டிகை, வாபஸ் ரிட்டன் திரும்பி, பர்சோ டே பிஃபோர் நேற்றைய முன்தினம், அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே, டே ஆஃப்டர் டுமாரோ. இது ரெண்டுத்துக்குமே ஒரே வார்த்தை தான். பர்சோ டே பிஃபோர் எஸ்டர்டே, டே ஆஃப்டர் டுமாரோ, நேற்றைய முன்தினம், நாளைய மறுதினம். கப் வென் எப்பொழுது, கல் எஸ்டர்டே டுமாரோ, நேற்று நாளை, ரெண்டுத்துக்குமே கல் அப்படின்றது தான் வரும். அடுத்தது அபியாஸ், ஏக் வாக்யா மே உத்தர் தீஜியே, ஒரு வார்த்தையில் பதில் எழுதவும். ஆன்சரிங் ஒன் வேர்டு. ஆஜ் கவுன் சா தின் ஹை, ஆஜ் சனிவார் ஹை, ஆஜ் அப்படியே போட்டுக்கணும், சனிவார் அப்படின்றத மட்டும் எழுதணும். ஹை, ஐயும் இந்த கொஸ்டினில் இருக்குது. கல் கவுன் சா தின் ஹை, கல் इतवार है। शाम को तुम क्या करोगे?
शाम को मैं मंदिर जाऊंगा. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.